21 நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருக்க நினைக்கிறவங்க அக்டோபர் 7ஆம் தேதி அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். அப்பன் முருகனுக்கு அன்னைக்கு உங்களுடைய விரதத்தை நீங்க தாராளமா ஆரம்பிக்கலாம். இதுல எளிமையான விரத முறை கொடுத்திருக்கேன். உங்களின் உடல்நிலைக்கு தகுந்தவாறு மட்டுமே விரதத்தை நீங்க மேற்கொள்ளணும். முருகனுக்காக மாலை அணிந்தவர்களும் அணியாதவர்களும் முருகன் படத்திற்கு அருகில் காலை மாலை 2 வேளையும் ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றுங்கள். உங்களால எந்த மலர்கள் முடியுதோ அதை முருகனுக்கு சாத்துங்க. சிகப்பு மலர்கள் முருகனுக்கு ரொம்ப உகந்தது. 21 நாட்களும் கட்டாயமாக முருகனுக்கு ஏதாவது ஒருவேளை பிரசாதமாவது இலை போட்டு வையுங்கள். உங்களால முருகனுக்கு தினமும் நெய்வேத்தியம் படைக்க முடியல அப்படின்னா வெத்தலை பாக்கு, 2 வாழைப்பழம், 1 டம்ளர் பால்ல தேன் கலந்து வைங்க. முருகனுக்கு உகந்த பாடல்கள்ல ஏதாவது ஒரு பாடல்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை பாடுங்க. உங்களுடைய வேண்டுதலை தினமும் முருகன் கிட்ட சொல்லுங்க. அதனை நிச்சயமாக மகா கந்தசஷ்டி முடிவடைவதற்குள் முருகப்பெருமானையே நிறைவேற்றி தருவார்.